இது ஒரு வருஷத்துக்கு இதான் லோகங்க. இன்னையிலிருந்து ஒரு வருஷத்துக்கு அடுத்த டைம் நடக்கிற வரைக்கும் இதான் லோகம். நாலாவது முறையாக நானே தலைமையேற்று நடத்துறேன். தஞ்சாவூருக்கு முன்னாடி ஈரோட்டிலே 2 டைம் நடந்துருச்சு. பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு நடத்தினோம். அதே மாதிரி நம்ம ஓபிஎஸ் அவங்க சிஎம்ஆர் இருக்கும்போது அவர் வந்தார். ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட தலைவர் இருக்காங்க, மாவட்ட செயலர் இருக்காங்க. அந்த மாவட்டத்தோட துணைத் தலைவர் தாங்க தலைவர் நவீன் அவங்க, செயலாளர் வந்து அனைத்து வணிகர் சங்கங்களுடைய தலைவர் ஜெயக்குமார், அவர் செயலாளர் இருக்கிறார். ஆமாங்க, எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு நான் உங்களை சந்திச்சு சொல்லிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஆதங்கத்தை கொட்டலான்ட்டு வந்து நிறைய இருந்தெல்லாம் கொட்டும். எல்லாரும் தான் போனாங்க, அப்படி போய் தான் கிடைக்கல. துணை முதலமைச்சர் சீரியஸாக நான் கூட அவர் என்னமோ நினைச்சேன். ஜென்டில்மேன் உதயநிதி வந்து அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறாரு. எல்லாம் அவர்கிட்ட போக விட மாட்டேன்றாங்க. அவர்கிட்ட போனாலே புரிஞ்சுக்கிறாரு, நல்லா செய்யறாரு. சீரியஸாக அவர் பக்கத்தில் போகணும், அவர் பக்கத்தில் நெருங்குற அளவுக்கு இல்லை. ஆனால் மாற்றுத்திறனாளின்னா அவர் என்ன வேணாலும் செய்ய தயாராக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாராவாலி அசோசியேஷன் சார்பாக வருகிற 21, 22, 23 3 தினங்கள் நாமக்கல் மாவட்டம் KSR கல்வி நிறுவனத்தில் சிட்டிங் வாலிபால், அகில இந்திய அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டி முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகள் 16 மாநிலங்கள்லேருந்து கலந்துக்கிறாங்க. ஏறத்தாழ 400 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வராங்க. ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், ஆந்திரா வந்து பக்கத்தில் இருக்க கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்லேருந்து வந்து விளையாடுறாங்க. இதில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகை தரோம். அதாவது 35,000 ரூபாய் கேஷ் அவார்டு டிராஃபி, பெண்களுக்கு அதே மாதிரி 30,000 ரூபாய் கேஷ் அவார்டு டிராஃபி, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு டிராஃபீஸும் நம்ம மொத்தமாக இந்த போட்டிக்கு இந்தியா முழுவதும் இருந்து 16 மாநிலங்களிலிருந்து 400 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கிறார்கள். ஆண்கள் மற்றும் பெண்கள், முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகள். அதாவது மாற்றுத்திறனாளினா அதிகமாக உடல் ஊனமுற்றவங்க, பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறவங்க தான் இதில் இருக்கிறாங்க. கம்மியாக இருக்கிறவங்க எடுக்க மாட்டோம் கிளாசிஃபிகேஷனில். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷனில் வச்சு தான் அவங்க தகுதியானவங்களா இல்லையான்னு முடிவு பண்ணி அந்த மேட்ச்சில் அலோவ் பண்ணுறாங்க. இந்த போட்டி முழுவதும் 20ஆம் தேதி ஆரம்பிச்சிருவோம். அந்த கிளாசிஃபிகேஷன் ஒர்க்கெல்லாம் 21 முறைப்படி மேட்ச் ஆரம்பிக்கும். 23 மாலை 4 மணிக்கு நிறைவு விழாவோடு நடக்கும். இல்லைங்க, நான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னோம். அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்டார், ரொம்ப சந்தோஷமாக கேட்டார். ரொம்ப கண்டிப்பாக இந்த நடைபெற இந்த நிகழ்ச்சி. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உள்ளாட்சியிலே பிரதிநிதித்துவம் கொடுக்குற அரசு இந்த அரசு. அதை நான் முதல்ல வரவேற்கிறேன். முதல்ல நான் சொல்லணும்னா மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சியிலே நான் பிரதிநிதித்துவம் தருகிறேன் என்று சொன்னார். அதற்கு மாற்றுத்திறனாளினாவே என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு கேவலமான பார்க்குற இந்த உலகத்துக்கு நடுவில் இந்த அரசு நல்லா செஞ்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இதை செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பத்திரிகை வாயிலாக ஒரே ஒரு கோரிக்கையை நான் அவரிடத்தில் வைக்கிறேன். தமிழ்நாடு பாராவாலி அசோசியேஷன் நான் வந்து கவர்மெண்ட்டில் வந்துங்க அப்ரூவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். 2022 நான் கேட்டேன். நான் மாநில தலைவரான உடனே அவங்க பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டு இப்போ கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. என்னடா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் இது அங்கீகாரம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்ட்டு. குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா 2023 மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் துவக்கி வச்சார். தஞ்சாவூரில் நாம தமிழ்நாடு தான் நடத்தணும் 11வது அகில இந்திய போட்டி அவர் தான் துவக்கி வச்சார். அவர் முன்னாடியே ஒரு கோரிக்கை வச்சேன், தயவுசெய்து இந்த சங்கத்தை இந்த அசோசியேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ST18 சொல்கிறோம், ST18 அங்கீகாரம் கொடுங்கன்ட்டு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து வின்னர், தமிழ்நாடு ரன்னர். ஆனால் கர்நாடகாவில் ஜெயிச்சு போன பிளேயருக்கு ஒவ்வொரு பிளேயருக்கும் அந்த அரசு ஊக்கத்தொகையாக 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. அரசு வேலையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் ரன்னர். மற்றதுக்கெல்லாம் செய்யக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடல் ஊனமுற்ற மாணவர்கள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க நிறைய செஞ்சுருக்காரு. நான் போய் கேட்கும் பொழுது நீங்கள் நான் ரன்னர் ஆகிருக்கோம், நீங்கள் அதை கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது அங்கீகாரம் ஆகலையே. நாங்கள் அங்கீகாரம் நீங்கள் தானே கொடுக்கணும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் இல்லாத கேம் இல்லை, இது ஒலிம்பிக் கேம். இந்த கேமுக்கு நாங்கள் எடுத்து நடத்துகிறோன்னா இந்த ஃபெடரேஷன் அங்கீகாரம் செய்ய வந்து அரசுடைய கடமை. அரசு வந்து இல்லை சின்ன சின்ன குறைகளை எல்லாம் சொல்லி இதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. மாண்புமிகு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த வாயிலாக சொல்கிறோம், இந்த மேட்ச் 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இந்த முறை தமிழ்நாடு கோல்டு அடிக்கும். நாம் கண்டிப்பாக தங்கம் வாங்குவோம். நீங்கள் இந்த ST18 தமிழ்நாடு பாராவாலி அசோசியேஷன் அங்கீகாரம் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற பரிசு தொகை அந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ரொம்ப நல்லா எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் மாவட்ட நிர்வாகத்தை நான் சந்தித்தேன். இந்த ஊரில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் சந்தித்தேன்.
மனக்குறையாக தான் இருக்குது. சரிவர பதில் கூட எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ரொம்ப மனவேதனையாகவும் இருந்தது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்தேன். கிளம்புற மூடில் இருந்தார். கிளம்புற மூடில் இருந்துட்டு என்ன டீட்டெயில்னு கூட என்கிட்ட கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதே போல் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை சந்தித்தேன். அவர் என்ன நிகழ்ச்சி இது, நான் தனியார் நடத்தலை, இது தனியார் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு ஃபெடரேஷன். எப்படி பிசிஐ பேராலிம்பிக் கமிட்டி சென்னையில் அத்லட் மீட் நடத்துறதுக்கு தமிழக அரசு 2 கோடி ரூபாய் ஒதுக்கி உதவி செய்ததோ அதே போல தான் இந்த மேட்ச் நாங்கள் நடத்துகிறோம் ஃபெடரேஷன். இதுவும் அங்கீகரிக்கப்பட்ட மேட்ச். அது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நான் செய்யலைன்னு கூட எங்கிட்ட எதுவும் சொல்லலை. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதை உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இதை பரிசீலனை செய்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. வேறு எதுவும் கேட்கல. எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் உதவி கேட்கல. இங்கே வர 400 மாற்றுத்திறனாளி நம்ம ஊருக்கு குறை இல்லாமல் தான் போகணுமே தவிர குறையோடு போகக்கூடாது. அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதை நிச்சயமாக நான் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரிடத்தில் எடுத்து சென்று உதவி செய்யுங்கள்னு திரும்ப கேட்க போகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் பாவம், அவங்களுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கும். அந்த லிமிட்டை வச்சுட்டு எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடம் அவங்க ரொம்ப சிரமம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரும் செய்கிறாங்க. மற்றவர்களும் இந்த செய்தி பார்க்கக்கூடியவர்களும் பாருங்க விளையாட்டை. உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளியை ஊக்குவீங்க. வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற இந்த இடத்த வேண்டுகோளை வைக்கிறேன்.